தான் சீக்கிரம் வந்துட்டோம் இன்னைக்கு. அப்படியாடா மாப்பிள்ள? ஐயய்யா, சீக்கிரமே வந்துட்டோமா? கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டு வந்துருக்கலாமே. ஆமாம், அது சரி. எங்க அந்த புத்தக பூஜையை காணோம்? கரெக்ட் டயத்துக்கு வருவேன், நம்மளே சீக்கிரம் வந்துட்டோம். அவன் என்ன ஆளை காணோம்? அடா ஆமாடா, எங்கடா அவனை காணோம்? ஒரு வேளை லீவ் போட்டிருக்கானோ என்னமோ, யாருக்கு தெரியும். ஏண்டா வந்துட்டான்டா, பேசாம இருக்கடா. ஆமா, அது என்னடா அவன் கையில் என்னமோ பேப்பர் கட்டு மாதிரி வச்சிருக்கேன். புரியலையடா என்னன்னு. சரி பேசாதீரே, கிட்ட வந்துட்டேன்டா. நல்லா படிக்கிற பையன்லாம் நம்ம கூட உட்காந்து நம்ம உசுரை வாங்குறாங்க. அவன் கையில் வச்சிருந்த பேப்பர் என்ன பேப்பர்னு தெரியலையே. என்னடா இன்னும் சாரை காணோம்? சத்தனே வெளியில் நின்று அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் பிள்ளைகளையாச்சும் சைட் அடிச்சிருக்கலாம். எல்லாம் எங்கள் அப்பா சொல்லணும்டா. இங்கே வந்து பசங்க ஸ்கூலில் கொண்டு விட்டு உசுரை வாங்குறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையாச்சும் இருக்கா? சரி, டீச்சராச்சும் பொம்பளை பிள்ளையா இருக்காங்களா? எல்லாம் பசங்க. போய் அப்படியே உங்கள் அப்பான்ட்ட சொல்லுவே, நல்லா செருப்பை கழட்டி அடிப்பேன். வாயை மூடிட்டுறா, நமக்கு 12th வரைக்கும் இதாண்டா தலை எழுத்து. ஆமாடா, அப்புறம் காலேஜ் போனால் நல்லா சூப்பர் பிள்ளைகளாக இருக்குங்க. பிள்ளை பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம்டா, கவலையை விடுறா. அப்படி என்ன சொல்கிற? அப்போ சரிடா. சரி, இன்னும் 4 வருஷமோ 5 வருஷமோ தானே கஷ்டப்படுவோம். ஸ்கூல் விட்டோட போய் பார்த்துக்குவோம். காலேஜ் போயிட்டா நல்லா ஜாலியாக சுற்றலாம்டா. சரி, யாராச்சும் வந்தால் என்னை எழுப்பிவிடு. நைட்டு பூரா தூங்கலை, நான் போய் படுக்கிறேன். என்ன பசங்களா, ஆள் வரவும் இருக்கவும் கற்றுக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாம் சார், இந்த பையன் பக்கத்துலலாம் இருக்கு சார். என்னை உட்கார வைக்கிறீங்க, தொண்ணு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பின்னாடி உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதே உன் பக்கத்தில் உட்காந்தாச்சும் உன்னை பார்த்தாச்சும் புத்தி வரும்னு பார்த்து திருந்தாதுக்கு இந்த ஜென்மங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு ஆள் வர்றது கூட தெரியாமல் தூக்கத்தை பற்றிய காலையிலே 2 போட்டாவே இதுக்கெல்லாம் சரிவிட்டு வரும். பக்கத்தில் உட்காந்துருக்கு நீங்களாச்சும் எழுப்பிட வேண்டியதானடா. நைட்டு பூரா என்ன வேலை வெட்டி முடிச்சிங்களா? அடே, உங்களை எழுப்பிட சொல்லிட்டு தானடா படுத்தேன். இப்படி மாட்டி விட்டீங்களேடா. இருங்க, நீங்கள் படுப்பு இல்லை, அன்னைக்கு வச்சுக்கிறேங்க. சரி, இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே என்னடா முணுமுணுங்கிற? ஒன்றும் இல்லை சார், தலைவலியாக தான் சார் படுத்தேன். ஆமாம், நைட்டு கூட கண்ணு முடிச்சு படிச்சிருப்பிய, அதனால் உங்களுக்கு தலைவலி வரும். இல்லைங்க சார், தலை நெசமாகவே வலிச்சிச்சு சார். மருந்து யாருக்கிட்டையுமே இல்லை, அதான் சார் படுத்துட்டேன். நான் மருந்து வச்சுருக்கேன், என்ன போட்டு விடவா? இல்லைங்க சார், வேணாம் சார். ஓ, அங்கிட்ட போய் தள்ளி போய் நில்லு, இன்னைக்கு பூரா முட்டி போட்டுரு. உன்ற பேப்பர் கொடுத்தல, கரெக்ஷன் பண்ண பேப்பர் ஒன்று வச்சுட்டியா? இவங்கெல்லாம் பேப்பர் கொடுத்து 2 கலெக்டனாகவே இருக்கும். யாருமே ஒழுங்காக எழுதலை, யஸ்வந்தை தவிர. அம்புட்டு முட்டை மார்க்கு. பேப்பரு இந்த அவர் முடிஞ்சிருச்சு, டைம் ஆச்சு. அடுத்த அவர் கொடுக்கும்போது வச்சுக்கிறேன் உங்களை. என்னடா அவர் இப்படி சொல்கிறாரு? இதோட கட்டையை போட்டாங்கன்னா ஓடிடுவோமாடா? எங்கடா ஓட சொல்ற? ஆண்டவனா பார்த்து ஏதாச்சும் பண்ணாலே உண்டு. யஸ்வந்த், டைம் முடிச்சு. அடுத்தவர் யாரும் சார் வர வரைக்கும் பேசாமல் பார்த்துக்க. எவனாச்சும் வம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் சுல்க்கு எடுத்து வரேன். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். நான் போய் உட்காரவாடா, சாருதே இல்லைடா, ப்ளீஸ்டா. நீ உட்காரக்கூடாது, நீ உட்காந்து நான் போய் சாப்பிட்டு சொல்லிட்டேன். உன் சார் என்ன சொன்னா, நீ பூரா முட்டி போட சொன்னாரா? போடு, அப்போதே உனக்கெல்லாம் புத்தி வரும். வேணுடா, சார் மாதிரி ரொம்ப பண்ணுறேன். சார் தான் எங்களை உட்கார சொல்ல வேண்டியதானடா அவனை. மெதுவாக பேசுடா, இல்லாட்டும் நம்மளும் போய் சொல்லி கொடுத்துருவான்டா. ஆமாம், ஒரு பெரிய கொம்பு. என்னமோ நல்லா படிக்கிறேன், அதனால தப்பிச்சுக்கிறேன். நமக்கு இந்த படிப்பு வந்து தொலை மாட்டேங்கிறேடா. நானே புக் எடுத்து விரித்து பார்க்குறேன், அப்படியே தலைக்கு வச்சு தூங்குறேன். தாளாட்டுற மாதிரியே இருக்குடா. அதே தான், அந்த படிப்பு பண்ண வந்தால் நம்ம ஏன்டா இப்படி அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு திரியிறோம். வீட்டுக்கு போனால் அதுக்கு மேலே திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் இங்கேயும் திட்டுறாங்க. நம்ம ரொம்ப பாவம்டா. ஏய், என்னடா எந்திரிச்சிட்டேன்? நல்லா உன்னை எந்திரிக்க கூடாதுன்னு இல்லை? போட, இவன் பெரிய ஆள், நீ சொன்னா நீ கேட்கணுமோ? அவர் தான் போயிட்டார்ல, நீ யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லிக்கடா, நான் பார்த்துக்கிறேன். இருடா, அவனை சார்ட்ட சொல்லி கூட்டிட்டு வரையிரு. போடா. அவன் சாரை கூப்பிட போயிட்டாடா, அவர் வந்து அடிப்பாருடா. நீங்கள் சும்மா இருங்கடா. சார் வந்தால் சொல்ல சொன்னலடா. என்ன ராக்கு பார்த்துக்கிட்டு எனக்குன்னு நீ இருந்துட்டியே. அவர் வந்தால் அவர்கிட்ட அவர் போயிட்டார்ல, அவர் இருக்கும்போது தானே விட்டு போடணும், நான் பார்த்துக்கிறேன்டா. என்ன தம்பி தனியாக வர? சார் வரலையா? சார் வெளியில் போயிருக்காங்களாம், நாளைக்கு வந்து உனக்கு கச்சேரி வைக்கேன். என்னது, சார் வெளியில் போயிட்டாரா? பேப்பர் கொடுக்கறது கட்டா? கடவுளே, காப்பாற்றிட்டேன்.
பிரிவில் பீட்டு போயிடுவோம்டா எல்லாரும் ஜாலியாக விளாட்லாம். இப்போ நான் பெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்டேன், என்ன பண்ணுவேன்? டேய் போங்கடா, சார் இல்லாமல் இருக்கும் ரொம்ப அருமை பண்ணுறீங்களா? நாளைக்கு வந்துடுவார்ல, நாளைக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதை நாங்கள் நாளைக்கு பார்த்துக்குவோண்டா, இன்னைக்கு நாங்கள் ஜாலியாக இருப்போம்டா. சரி வாங்கடா, போர் அடிக்குது, எல்லாரும் கேண்டீன் போகலாம். போகலாங்க, என்கிட்டலாம் காசு சுத்தமாக இல்லை. எங்கள் அம்மா கேட்டால் செருப்பு கழட்டி அடிக்குது, டெய்லி காசு கேட்டால். நீங்கள் சின்ன வேணா என்னை கூட்டிகிட்டு போ. நான் வச்சுருக்கேன்டா, வாடா, நான் உனக்கு ட்ரீட்டு தரேன். இந்த நிற்கிறேன், இவனுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்டா, மற்ற கிளாஸில் உள்ள எல்லாருக்கும் இன்னைக்கு என் ட்ரீட்டு தான்டா. போங்கடா, நீங்கள் தருவீங்க, நான் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் போகலாம். என் மட்டும் தனியாக இங்கே கிடந்து சாப்பிட்டோம். என்னை விட்டுட்டு நீங்கள் கேண்டீன் போறியே, இருங்கடி, உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் ஒரு பெரிய ஆப்பா. என்னப்பா எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி யாரும் வரலையா? உங்களை கூப்பிடுறது தான் சார் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க சார். இந்த வாரம் உங்களை எடுத்துக்க சொல்லிட்டாங்க சார். சார் வெளியில் போயிருக்காங்களாம், நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கோங்க சார். சார் அப்படியா சொல்லிட்டு போனாரு, என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, மேக்ஸ் தான் நமக்கு முடிக்க வேண்டிய போர்ஷன் நிறையா இருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் இப்போ என்னடா பண்ணுவீங்க? கேண்டீனை போறிய, கேண்டீனை சாவுங்கடா. அடே அதுக்கு அவரே பரவாயில்லடா. கேண்டீன் பொழப்பு போச்சா? கேண்டீன் போகலைனாலும் இங்கேயாச்சும் இருந்துக்கலாம். அவனை மிஸ் பேத்தி இப்படி பண்ணி விட்டீங்களேடா. அவர் வாட்டுக்கு வந்து கேட்டுட்டு போயிருப்பார். டேய், நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, குரங்கு மாதிரி மேலே உட்காந்துக்கிட்டேன்டா. கீழே இறங்குடா முதல்ல. கொஞ்சம் லூஸ் விட்டால் போதும், எங்களுக்கு தலைக்கு மேலே ஏறி உட்காருவாங்க.